மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தைகளை கொண்டு இடைபடட்டும். வேதத்தில் நம்ம படிக்கும் பொழுது ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்தபடினாலே அந்த பெட்டி இருந்த இடத்தை தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 11வது வசனத்தில் கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலை நேரத்தில் கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி ஒரு விசேஷித்த காரியம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பெட்டியை உருவாக்க சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்கும். ஒன்று பிரகாரம். பிரகாரம் என்பது எல்லா ஜனங்களும் போய் அங்கே நிற்க வேண்டும். அவர்கள் அதை தாண்டி உள்ளே எங்கேயும் போக கூடாது. இந்த பிரகாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் ஜனங்கள்லாம் என்ன செய்யணும்? தாங்கள் கொண்டு வந்த பாவ நிவாரண குற்ற நிவாரண பலிகளை அந்த பலிபீடத்தின் மேலே அவர்கள் என்ன செய்யணும்? பலியிட வேண்டும். அங்கே ஆசாரியன் இருப்பான். பலிபீடம் இருக்கும். ஒரு வெண்கல தொட்டி ஒன்று இருக்கும். அந்த வெண்கல தொட்டி கைகளை கழுவுவதற்கு அங்கே வருகிற ஜனங்கள் தங்கள் கைகளை கழுவுவதற்காக அந்த வெண்கல தொட்டியை என்ன செய்திருப்பார்கள்? வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததான் நீங்கள் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென், அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் ஆமென் அடுத்த பகுதி என்னன்னா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு பேர் என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும்னா 3 பொருட்கள் இருக்கும். மேஜையின் மேல் வைக்கிற அப்பம், அப்புறம் ஒரு விளக்கு. காலையில் அந்த விளக்கை குறித்து நம்ம என்ன செஞ்சோம்? படித்தோம். ஆமென். குத்து விளக்கு இருக்கும். அதற்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் போக முடியும் அப்படின்னா ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். லேவியர்கள் ஆசாரியர்கள் போகலாம், வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஜனங்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன இல்லை? அனுமதி கிடையாது. 3வது பகுதி என்ன அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அது பேர் என்ன? மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு பெட்டியை தேவன் வைத்திருந்தார். அந்த பெட்டிக்குள்ளே 3 பொருட்களை தேவன் வைத்திருந்தார். ஒன்று என்னன்னா ஆரோனினுடைய துளிர்த்தக்கோல், மோசேனால உடைக்கப்பட்ட கற்பலகை, அதன் பிறகு மன்னா பொற்கிண்ணியை செய்து அதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மன்னாவை தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைத்திருப்பார். அந்த உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு பொன் தகட்டால் மூடப்பட்டு அதற்கு மேலே 2 கேருபீன்களை வைத்து நடுவிலே அந்த கேருபீன்கள் நடுவிலே இருக்கிற இடத்திற்கு பேர் கிருபாசனம். அதுக்கு பேர் என்னது? கிருபாசனம், மர்சி சீட் அப்படின்வாங்க. அந்த இடத்துக்குள்ளே யார் போக முடியும்னா ஆசாரியன் போக முடியாது. மகா பிரதான ஆசாரியன் மட்டுமே போக முடியும். யார் போக முடியும்? பிரதான ஆசாரியன் மட்டுமே போக முடியும். அதுவும் அந்த பிரதான ஆசாரியன் எப்போ போக முடியும்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அதுக்குள்ளே போய் அவர் என்ன செய்ய முடியும்? கர்த்தரோடு பேச முடியும். ஹல்லேலூயா. இப்படி தான் அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ஒரு சரித்திரத்தை வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டியை பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் என்ன செய்யணும்? பண்ணணும்னு சொல்லி மோசேக்கு கட்டளையிட்டார். அதே மாதிரி மோசே இந்த உடன்படிக்கை பெட்டியை கட்டளையிட்டு செய்து வந்தார். அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் வந்த பிறகு அந்த கூடாரத்திலே என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி யாருடைய வீட்டில் இருந்தது என்று பார்க்கும் பொழுது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலேற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியாவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். யாருடைய வீட்டில் இருந்ததுன்னா அபினதாபினுடைய வீட்டில் இருந்தது. ஹல்லேலூயா. யாருடைய வீட்டில் இருந்தது? அபினதாப் என்கிற ஒரு ஆசாரியனுடைய வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது என்ன செய்கிறார் என்றால் தாவீது நினைத்தார், ஆண்டவரே இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த உடன்படிக்கை பெட்டியை நான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அபியதாபினுடைய வீட்டிலிருந்து இந்த பெட்டியை எடுத்து கொண்டு வரும் பொழுது வருகிற வழியிலே அந்த பெட்டி அந்த வண்டியில் வைத்து பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது ஊசா என்கிறவன் அந்த பெட்டி விழுகிறதுனால அதை போய் தொட்ட உடனே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் மரித்து போனான். கர்த்தர் அவனை அடித்தார், அவன் மரித்து போனான். நீங்கள் மேலே வாசிக்கலாம். 7வது வசனத்தில்
அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். துணிவு. உடன்படிக்கை பெட்டியை யார் தொடணும்னா லேவியர்கள், ஆசாரியர்கள் தான் தொடணும், எல்லாரும் தொடக்கூடாது. ஆனாலும் ஊசா ஆசாரியனுடைய ஒரு மகனாக இருந்தால் அவனுக்கு எல்லா உரிமையும் இருந்தது பெட்டியை தொடுவதற்கு. ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் கோபமடைந்து அவன் பெட்டியை தொட்டபடினால என்ன செய்தார்? கர்த்தர் அடித்தார். ஏன் அடித்தார் அப்படின்னா, கர்த்தர் ஏன் கோபம் அடைந்தார் அப்படின்னா, பெட்டியை என்ன செய்யக்கூடாதுன்னா வண்டியில் கொண்டு போகக்கூடாது, பெட்டியை சுமந்து கொண்டு தான் என்ன செய்யணும்? போக வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெட்டியை ஒரு காலை வண்டியில் வைத்து கொண்டு வரும் பொழுது அதை சாய்ந்தது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யல, பெட்டியை அப்படி கொண்டு போக ஆண்டவர் முறைமையை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? சில முறைமைகளை வைத்திருக்கிறார். அந்த முறைமைகளின்படி நடக்கும் பொழுது தான் அது என்ன கொண்டு வருது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இப்போ இந்த சம்பவம்லாம் முடிந்த பிறகு இப்போ தாவீதுக்கு பயம் வந்து விட்டது. தாவீதுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஐயோ, அது ஊசாவை கர்த்தர் பெட்டியை தொட்டதுனால அடித்தாரே, அதனால என்ன பண்றதுன்னு தெரியலையான்னு சொல்லும் பொழுது தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து 9வது வசனம், அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேர் பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் யார் அப்படின்னா, இந்த கீத்தியன் அப்படின்றவன் யாருன்னா ஒரு பெலிஸ்திய இடத்திலிருந்து வந்தவன். அவன் யார்? ஒரு பெலிஸ்தியன். அவன் தேவனை அறியாதவன். தேவனுக்கும் அவனுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. ஓபேத் ஏதோமுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் ஒரு பெலிஸ்தியன். ஆமென். கீத்தியா என்பது ஒரு பெலிஸ்திய தேசத்தில் இருக்கிற ஒரு இடம். தாவீது பார்க்கிறார், தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா கர்த்தருடைய பெட்டியிலிருந்து என்ன புறப்பட்டு வந்தது? நியாய தீர்ப்பு புறப்பட்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த நியாய தீர்ப்பு புறப்பட்டு வந்ததுனால தாவீதுக்கு ஒரே பயம். ஆண்டவரே, நான் எப்படி இந்த பெட்டியை கொண்டு போய் என்னுடைய இந்த இடத்துல வைப்பேன்? கர்த்தர் தன்னையும் அடித்து விடுவாரோ அல்லது அங்கே இருக்கிற ஜனங்களை அடித்து விடுவாரோ என்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் சுற்றி முற்றி பார்க்குறான். அந்த இடத்துல இருந்த ஒரு வீடு யாருதுன்னா கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமினுடைய ஒரு வீடு. அதனால் தாவீது என்ன பண்ணுறாரு? சரி, இந்த பெட்டியை யாருடைய வீட்டில் வச்சிருவோம்? ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வச்சிருவோம். அப்படியே அடி வாங்கி செத்தா யார் தான் சாக போகிறா? ஓபேத் ஏதோம் தான் என்ன செய்ய போகிறான்? சாக போகிறான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பெட்டியை யாருடைய வீட்டில் வச்சுட்டாரு? ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வச்சுட்டார். இந்த ஓபேத் ஏதோமுக்கும் பெட்டிக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன். அவனுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லாத மனுஷன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் பெட்டி இருந்த பொழுது 3 மாதம் அளவும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கர்த்தர் அதே இடத்துல அந்த பெட்டியை தொட்ட ஊசாவை தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்து என்ன செய்தார்? அடித்தார். ஆனால் அதே நேரத்தில் பெட்டியை கொண்டு போய் ஒருத்தருடைய வீட்டில் வைக்கிறாங்க. அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என்னங்க இது? ஒரு இடத்துல நியாய தீர்ப்பு வெளிப்படுது, அதே பெட்டி ஒருத்தருக்கு என்னவா மாறுது? ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தை நாம் அணுகும் பொழுது துணிகரமாய் அணுகாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எப்படி அணுகணுமா? பயத்துடனும் பக்தியுடனும் அணுகணும். ஆமென். ஊசா பெட்டியை துணிகரமாய் தொட்ட உடனே, துணிவுடன் தொட்ட உடனே என்ற வசனத்தில் வாசிக்கிறான் இல்லையா? நீங்கள் வாசிக்கும் போது 6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா சொல்றாரு, அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். ஹல்லேலூயா. அவன் நல்லது தான் செஞ்சான். பார்க்க போனா அவன் என்ன செஞ்சான்? அந்த பெட்டி கீழே விழுகுதே அப்படின்னு போய் பிடிக்க போனான். ஆனால் கர்த்தர் அவன் என்ன செஞ்சார்? அடித்தார். ஹல்லேலூயா. ஏன் அடித்தார் அப்படின்னா, துணிவு. அவனுக்கு தெரியும் பெட்டிக்குன்னு ஒரு முறைமை இருக்கிறது, ஆராதனைக்கு ஒரு முறைமை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் அவன் என்ன செய்யறான்? துணிகரமாய் போய் அந்த பெட்டி என்ன செய்யறான்? தொடும் பொழுது கர்த்தருடைய கோபம் எங்கிருந்து வெளிப்படுகிறது? கிருபாசனத்திலிருந்து வெளிப்படுகிறது. அதே கிருபாசனம் ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு கீத்தியனாகி ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிந்த இஸ்ரவேலன் தேவனுடைய பெட்டியை துணிவுடன் தொடுகிறான். ஒன்றுமே இதை குறித்த அறியாத ஓபேத் ஏதோம் தேவனுடைய பெட்டி தன்னுடைய வீட்டில் வந்தவுடனே அவன் பயபக்தியாய் அந்த பெட்டிக்கு முன்பதாக கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான். அதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. எப்போதுமே
ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி பார்க்க முடியும், சபைகளில் பார்க்க முடியும். ரொம்ப நாள் ஆண்டவரோடு பழகிட்டவங்க பார்த்தீங்கன்னா துணிகரமாக ஆண்டவரை ஆராதிப்பாங்க. ஆனால் இந்த புதுசாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தேவன் மேல் என்ன இருக்குன்னா ஒரு பயபக்தி இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற பயபக்தி ஒரு நாளும் குறைஞ்சு போகவே கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் நாங்கள் அப்படி அதிகாலையில் ஜெபம் பண்ணோம் பிரதர், காலையில் எந்திரிச்சு ஆண்டவரை ஆராதித்தோம் பிரதர், சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வந்துடுவோம், சரியாக தசம்பான் கொடுத்தோம், சரியாக காணிக்கை கொடுத்தோம், நாங்கள் ஊழியமெல்லாம் செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே என்ன ஆயிட்டோம், ஸ்லோ ஆயிட்டோம் பிரதர் அப்படின்னா என்ன வந்துருச்சுன்னா நமக்குள்ள துணிகரம் வந்துருச்சு. ஆண்டவரை என்ன செஞ்சிட்டோம், பழகிட்டோம். ஏன்னா இந்த பெட்டி யாருடைய வீட்டில் ரொம்ப வருஷம் இருந்தது தெரியுமா? யாருடைய வீட்டில்? அந்த ஆசாரியுடைய பேர் கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் இருக்கிற அபினதாபுடைய வீட்டில் ரொம்ப வருஷம் இந்த பெட்டி இருந்துருச்சு. எத்தனை வருஷம்? ரொம்ப வருஷம் அந்த பெட்டி அங்கே இருந்தது. அதனால தாவீது என்ன பண்ணுறான், எங்கள் நகரத்துக்கு கொண்டு வரலார். இப்போ ஊசாவும் அவனுடைய சகோதரனும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பெட்டி கிட்ட போகிறதும் வர்றதுமா அவங்களுக்கு ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. அதனால அதை குறித்த ஒரு பயபக்தி அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் முதல் முறையாக கர்த்தருடைய பெட்டி என்னுடைய வீட்டுக்குள் வருகிறதே என்று சொல்லி ஓபேத்ஏதோம் என்ன பண்ணான் தெரியுமா, கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கிறார். இதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. துணிவோடு வரும் பொழுது நியாய தீர்ப்பு, பயபக்தியோடு வரும் பொழுது என்ன வருது தெரியுமா, ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓபேத்ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஓபேத்ஏதோமுடைய பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ரத்தத்தினுடைய வேலைக்காரன். ரத்தத்தினுடைய வேலைக்காரன். ஓபேத் அப்படின்னா வேலைக்காரன், தாம் அப்படின்னா ரத்தம். தாம் என்றால் என்ன பொருள், ரத்தம் என்று பொருள். ஓபேத் என்றால் வேலைக்காரன் என்று பொருள். தெரிந்தோ தெரியாமலையோ ஆண்டவர் தாவீது யாருடைய வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாரு, ரத்தத்துக்கு வேலைக்காரனா இருக்கிற ஒருத்தனுடைய வீட்டில் கொண்டு போய் அந்த பெட்டியை யார் வைக்கிறா, தாவீது வைத்து விடுகிறார். அல்லேலூயா. இப்போ அந்த பெட்டி அவனுக்குள்ள வந்த உடனே ஓபேத்ஏதோமுக்குள்ள என்ன தெரியுமா வந்தது, பயபக்தி வந்தது. எது நிமித்தம் பயபக்தி வந்தது தெரியுமா, ஊசாவை ஆண்டவர் என்ன பண்றாரு, அடிக்கிறாரு. இப்போ இவனுக்குள்ள பயபக்தி என்ன வந்துருச்சு, அதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வருது, பயம் வருது. ஐயோ, கர்த்தருடைய பெட்டி என் வீட்டில் இருக்கு, இந்த கர்த்தருடைய பெட்டியை நான் எப்படி வைக்கணும், பரிசுத்தமாக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடக்கூடாது, அசுத்தமான எந்த கிரியையை நானே செஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு பயபக்தி யாருக்குள்ள வந்துருச்சு, ஓபேத்ஏதோம். பாருங்க, எங்கெல்லாம் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா ஒரு பயபக்தியோடு ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தார்களோ அங்கெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டில் இருக்கு, நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். துணிவாக இருக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கும், பயபக்தியாக இருக்கிறவனுக்கு அந்த அதே பெட்டி என்ன கொடுக்குது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், அதே நேரத்தில் இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, நான் யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், நான் யார் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே நான் எப்படி இருப்பேன், கிருபையாக இருப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையை நம்ம என்னவா நினைக்கக்கூடாது, அற்பமாய் நினைக்க கூடாது. தேவனுடைய கிருபையை அலட்சியமாக நம்ம நினைக்க கூடாது. சில நேரத்தில் அது நம்ம எங்கே கொண்டு வந்துடும்னா நியாய தீர்ப்புக்கு நேரம் என்ன செய்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ரைட். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கு. எத்தனை மாதம் இருந்தது, 3 மாதம் இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது, அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஓபேத்ஏதோமை மட்டுமில்ல, அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் வெளியில தெரிகிறது. எல்லாரும் பார்க்கிறாங்க. இந்த செய்தி யாருக்கு போகிறது, தாவீதுக்கு போகிறது. யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறானே, ஓபேத்ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்கிற செய்தி யார் வரைக்கும் போகிறது, தாவீது ராஜா வரைக்கும் போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். 1 நாளாகமம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 1 நாளாகமம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டிலே
3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏபேதின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இது எங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகம புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பெட்டி இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அதே பாருங்க, 1 நாளாகமம் 26 4-8 வரைக்கும் வாசிங்க. 1 நாளாகமம் 26 4-8 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா அதுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். இதே ஓபேத்-ஏதோமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 26 4-8 பாருங்க. ஓபேத்-ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும், யோசபாத், யோவாக், சாக்கார், நெத்தனியேல், அம்மியேல், இசக்கார், பெயுல்தாயி என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் குமாரருமே தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். தேவனுடைய பெட்டி அவனுடைய வீட்டில் வந்ததுனால அவன் மாத்திரம் ஆசீர்வதிக்கல, 7ஆம் 8ஆம் குமாரரையும் கர்த்தர் என்ன செஞ்சிருந்தார்? ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறது? அந்த தேவனுடைய பெட்டி என்பது உடன்படிக்கை பெட்டி. இது பேர் என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டியின் நடுவில் தான் கர்த்தர் பேசுவார். யாரோடு பேசுவார்? இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் பேசுவார். வருடத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் எங்க போவான்? ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேரா போவான். அல்லேலூயா, ஆமென். இது யாரை குறிக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் மீட்கப்பட்ட, அடிக்கப்பட்ட, ஆமென், குற்றமில்லாத ஆசாரியனா எங்க போயிட்டார்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மகா பிரதான ஆசாரியன், இன்னைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறா? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த யாருடைய ரத்தத்தினாலே அதற்கு அந்த ரத்தத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு யார் மேலெல்லாம் இந்த ரத்தத்தின் வல்லமை இருக்கிறதோ, யார் மேலெல்லாம் இந்த இயேசுவினுடைய ரத்தத்தின் அபிஷேகம் இருக்கிறதோ, தேவன் அவர்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆசீர்வாதம் உங்க மேல மாத்திரம் இல்ல, உங்கள் சந்ததிகள் மேலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சந்ததிகள் மேல் ஆசீர்வாதம். உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. தொடிகரமா தொடரவன நியாயம் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் தேவ பக்தியோடு பயபக்தியோடு அதை அணுகுகிறவர்களுக்கு அது என்ன கொண்டு வருகிறதுனா ஆசீர்வாதத்தை, நன்மையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வீட்டில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது? நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வீட்டில் என்ன இருக்குது? இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டில் இருக்கிறதுனால உங்க வீட்டை நீங்க எப்படி நடத்தணும் தெரியுமா? பயபக்தியா நடத்தணும். அல்லேலூயா. துணிவோடு நீங்க அதை நினைச்சக்கூடாது, அணுகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை எப்படி அணுகக்கூடாது? துணிவோடு அணுகக்கூடாது. நீங்க அவரை எப்படி அணுகணும்னா பயத்தோடும் பக்தியோடும் அணுக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஓபேத்-ஏதோம் என்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரத்தத்தினால், ரத்தத்தின் வேலைக்காரன். என்னது? ரத்தத்தின் வேலைக்காரன். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் இருந்த நாட்கள் எல்லாம் ஓபேத்-ஏதோம் என்ன பண்றானா, ஒவ்வொரு நாளும் அந்த பெட்டிக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பலியிடணும். என்ன இடணும்? பலியிடணும். ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பெட்டி இருக்கிற இடத்துல தேவன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்டுக்கடாவை என்ன செஞ்சாருங்க? ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? பலியிடணும். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் என்ன செய்யணும்? ஆட்டுக்கடா பலியிடப்பட்டு அதனுடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தி யாருக்கு கிடைக்கிறதுனா, யாருக்கு கிடைக்கிறது? ஓபேத்-ஏதோம் கிடைக்கிறது. அதனால அவன் என்ன பண்றான்? தன்னுடைய வீட்டையே ஒரு பலிபீடமாய் மாற்றுகிறான். தன்னுடைய வீட்டை என்னவா மாற்றான்? பலிபீடமாய் மாற்றி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் பலியிடுகிறான். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான்? பலியிடுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். எங்கெல்லாம் பலி செலுத்தப்பட்டதோ அங்கெல்லாம் தேவன் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோடு பலிபீடத்தில் உடன்படிக்கை செய்தார், ஈசாக்கோடு பலிபீடத்தில் உடன்படிக்கை செய்தார், யாக்கோபோடு பலிபீடத்தில் உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு பலிபீடத்தில் என்ன செய்தார்? ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். நிறைய பேர் கேட்கலாம், நாங்களும் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுகிறோம், எங்கள் வீட்டில் பிரச்சனை, எங்கள் வீட்டில் போராட்டம், எங்கள் வீட்டில் மரணம் நடக்கிறது, எங்கள் வீட்டில் தோல்வி நடக்கிறதுனா நமக்கு ஒன்றே ஒன்று தான், நம்ம துணிவோடு யாரை அணுகிறோம்? உடன்படிக்கை பெட்டியை அணுகிறோம். துணிவோடு அணுகக்கூடாது. அதை எப்படி அணுகணும் தெரியுமா? ரத்தத்தோடு அணுக வேண்டும். அது எப்படி அணுகணும்? ரத்தத்தோடு. அது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆசாரியன் போகும்போது அவன் எப்படி தெரியுமா போகணும்? அப்ப தேவன் அந்த ஆட்டுக்கடாவினுடைய பழுதற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்க போகணும்? உள்ள போகணும். இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது? ஓபேத்-ஏதோமுக்கு தெரியுது. ஓபேத்-ஏதோம் இப்ப என்ன பண்றான்? தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறார். அல்லேலூயா. உங்க வீடு ஒரு பலிபீடமா மாறணும். என்னவா மாறணும்? பலிபீடமா மாறணும். ஆராதிக்கிற ஸ்தலமா மாறணும். நீங்க உங்க இருதயம் பலிபீடமா மாறணும்.
ஆராதனையின் ஸ்தலமா மாறணும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன உண்டாகிறது தெரியுமா? ஆசீர்வாதம் உண்டாகிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க மட்டும் பார்க்க மாட்டீங்க, வெளியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்க முடியும். ஏன்னா ரத்தத்தில் என்ன இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதம் இருக்கிறது. ரத்தத்தில் விடுதலை இருக்கிறது. ரத்தத்தில் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பலிபீடம், அந்த உடன்படிக்கை பெட்டி, இதை நம்ம எப்படி அணுகணும்? துணிவோடு அணுகவே கூடாது ஒருபோதும். துணிகரமாய் எபிரேயரில் எழுதும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, துணிகரமாய் அப்படின்னு. துணிகரம்னா என்ன? தெரிஞ்சும், ஆண்டவருடைய நாமத்தை அறிஞ்சும், தேவனுடைய கிருபைகளை உணர்ந்தும், தேவன் எவ்வளோ பயங்கரமானவர் என்பதை அறிந்தும் துணிகரமாய் வந்து நம்ம அதை தொடும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? நியாய தீர்ப்பு. நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, அங்கே என்ன உண்டாகிறது? நியாய தீர்ப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதே பயபக்தியோடு நம்ம அணுகும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறிவிடுகிறது. தேவ கிருபை வெளிப்படுகிற இடமாய் மாறிவிடுகிறது. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிற இடமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேச முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைபட முடியும். உங்கள் இருதயம் ஒரு பலிபீடமாக இருந்துச்சுன்னா, ரத்தத்தினாலே தூய்மையாக்கப்பட்டிருந்ததுன்னா, நீங்கள் அதை பயபக்தியோடு அணுகிறவங்களா இருந்தீங்கன்னா, ஆமென், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு பேசுவார். அது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அது கீழே வாசிங்க 5வது வசனம். அவன் குமாரனாகிய செமாயாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள். அப்புறம் செமாயாவுக்கு இருந்த குமாரர் ஒத்தினியும் பலசாலிகளாகிய ரெப்பாயல், ஓபேத், எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிக்கும் செமாக்கியாவுமே. 8வது வசனம். ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லோரும் 62 பேர். அல்லேலூயா. பின்னாட்களிலே தாவீது என்ன திரும்ப பண்றாரு? இவர்களை அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ஊழியத்திற்கென்று நியமிக்கிறார். அல்லேலூயா. என்ன கிடைக்குது? அவங்க என்ன பாக்கியம் கிடைக்குது அவங்களுக்கு? உடன்படிக்கை பெட்டிக்கு ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாவீது அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஒரே ரீசன், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவன் பயபக்தியாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருக்குன்னா, உங்கள் வீட்டில் இயேசு இருப்பார்னா, உங்கள் வீட்டில் ஆராதனை இருக்கும்னா, உங்கள் வீடு நீங்கள் எப்படி வைக்கணும்னா பரிசுத்தமாக வைக்கணும். உங்கள் இருதயம் நீங்கள் எப்படி வைக்கணும்னா பரிசுத்தமாக வைக்கணும். அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவார்னா அசைவாடுவார். ஆண்டவர் எங்கே அசைவாடுவார்? எங்கே பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நமக்குள்ள பலி இருக்கிறது. என்ன பலி? கிறிஸ்துவாகிய ஜீவ பலி நமக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம மேலே தேவ ஆவியானவர் என்ன செய்யணும்? அசைவாடணும். பலி இருக்கிற இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு யார் இறங்கி வந்தார்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அங்கிருந்து கூடியிருந்த 12 பேர் மேலே 120 பேர் மேலே இறங்கி வந்தார். அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் எப்படி நிரப்பினார்? பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதே போல தான் பலி இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ வசனத்தை வாசிப்போம். 12வது வசனம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம். யாருடைய பெட்டி நிமித்தம்? தேவனுடைய பெட்டியின் நிமித்தம். எது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது? பெட்டி நமக்கு என்ன கொண்டு வருகிறது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியா யார் இருக்கா? நமக்கு உடன்படிக்கை பெட்டி யார் அப்படின்னா இயேசு தான் நம்முடைய உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு கட்டளையாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு மன்னாவாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுக்குள்ள எல்லாமே இருக்கிறது. இயேசுக்குள்ளே எல்லாம். அவர் சொல்றார், நான் தான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன். நான் தான் உங்களுக்காக அடிக்கப்பட்ட குற்றமில்லாத பிரதான ஆசாரியனாக தேவனுடைய சமூகத்திற்கு நான் கடந்து போயிருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய எல்லா நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்கதரிசனங்களையும் அவர் தனக்குள்ளே நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு உடன்படிக்கை ஒரு பெட்டி இல்லை, அவர் தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு? உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறார். அவர் தான் நமக்கு கிருபாசனமாக இருக்கிறார். அவர் தான் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய உள்ளத்திலெல்லாம் இயேசு பயபக்தியோடு ஆராதிக்கப்படுகிறாரோ, எங்கெல்லாம் இயேசு பயபக்தியோடு தேவ பக்தியோடு ஆராதிக்கப்படுகிறாரோ, அந்த இடங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் தங்கியிருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதமே அதுதான். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டானது, சுகம் உண்டானது, ஆரோக்கியம் உண்டானது, ஆசீர்வாதங்கள் உண்டானது. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். அழுகை மரண ஓலங்கள் இருந்த வீடை சந்தோஷத்தின் இடமாக தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள இருந்தா, உங்க வீட்டுக்குள்ள இருந்தா, உங்க வீடுகளில் மரணம் இல்லை, உங்க வீடுகளிலே உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு என் வீட்டில் இயேசு இருக்கிறார். என் வீட்டில் மரணத்தின் சத்தம் அல்ல, என் வீட்டில் உயிர்த்தெழுதலின் சத்தம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் இயேசு இருக்கிறார். அதனால உங்க இருதயத்தில் கவலை, துன்பம், துக்கம் அல்ல, உங்க இருதயம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினால் அது நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. உசாவை தேவன் அடித்ததுக்கு ஒரு காரணம் துணிவு. ஒரு காரணம் என்ன? துணிவு. தேவனை கனவீனம் பண்ணினான், நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஜனங்கள் என்ன செய்தார்? அடித்தார். பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணார்? ஆண்டவர் அடித்தார். ஏன் அடித்தார்? பாவத்தினுடைய விளைவு, நியாயப்பிரமாணத்தினுடைய விளைவு. பழைய ஏற்பாட்டில் என்ன இருந்தது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன? ஜனங்களை சொன்னது, நீ தவறு செஞ்சா உனக்கு தண்டனை இருக்கிறது. நீ ஒருத்தனுடைய பல்ல உடைச்சா உன் பல்லையும் ஒருத்தன் என்ன செய்யணும்? உடைக்கணும். நீ ஒருத்தனுடைய கண்ணை நோண்டா உன் கண்ணையும் இன்னொருத்த நோண்டணும். இது நியாய தீர்ப்பு. யாருக்கு? ஊசா என்பது நியாய தீர்ப்பு. ஆனா ஓபேத் ஏதோம் என்பது ரத்தத்தின் வேலைக்காரன். யாருடைய வேலைக்காரன்? ரத்தத்தின் வேலைக்காரன். இன்னைக்கு நமக்காக ரத்தம் சிந்தினது யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் இன்னைக்கு நமக்கு நியாய தீர்ப்பை அல்ல, கிருபையின் பிரமாணத்தை கொடுத்து விட்டது. என்ன கொடுத்து விட்டது? கிருபையின் பிரமாணம். இந்த கிருபையின் பிரமாணத்தில் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அவரை அணுகினார்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டில் பிள்ளைங்கிற அதிகாரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா? அவன் வேலைக்காரன் அல்லனா இஸ்ரவேலின் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தாரு. புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடு அதான் ஊசா பழைய ஏற்பாட்டு நியாய தீர்ப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பெட்டியிலிருந்து என்ன புறப்பட்டு வந்தது? நியாய தீர்ப்பு புறப்பட்டு வந்தது. அதே பெட்டி ஒரு தேவனை அறியாத யாருடைய வீட்டில் போய் வைக்கிறாங்க? பெலிஸ்தியனுடைய வீடு. இந்த பெலிஸ்தியன் யாரு? இஸ்ரவேலர்களுக்கு ஆகாதவன் தான் பெலிஸ்தியன். யாருக்கு ஆகாதவன்? இஸ்ரவேலர்களுக்கு ஆகாதவர்கள் யாருன்னா பெலிஸ்தியர்கள். கொண்டு போய் பெட்டியை யார் வீட்டில் வச்சுட்டாரு? தாவீது ஆகாத எதிரியினுடைய வீட்டில் வச்சுட்டார். இப்போ கர்த்தர் அவன் ஒருவேளை தாவீது இப்படி நினச்சிருக்கலாம், சரி எதிரி வீட்டில் வைப்போம், இப்போ இந்த பெட்டி அவனை என்ன செய்யட்டும், அடித்து நொறுக்கிட்டோன்னு வச்சிருப்பார், பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலான்னு வச்சார். ஆனால் எதிரியினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். ஹல்லேலூயா. இதே உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்கள் பிடிச்சு கொண்டு போய் தாகோனுடைய கோயிலில் வச்சாங்க. யாருடைய கோயிலில் வச்சாங்க? தாகோன் யாருன்னா பெலிஸ்தியருடைய கடவுள். பெலிஸ்தியருடைய கடவுள் அவர்களுடைய கடவுளுடைய கோயிலில் கொண்டு போய் அந்த பெட்டியை வச்சப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அந்த தாகோன் தலை குப்புற கீழே விழுந்து கிடந்தான். அடுத்த நாள் கொண்டு போய் தாகோனை நிமித்தி வச்சாங்க, திரும்ப விழுந்து கை கால்லாம் உடைஞ்சு போச்சு. இப்போ அந்த ஜனத்துக்கு என்ன வந்துருச்சுன்னா ஒரே பயம். ஐயோ, இந்த பெட்டியை நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாது. அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? இந்த பெட்டி அந்த ஊரில் இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன வியாதி வந்தது? மூல வியாதி வந்தது. பயங்கரமான நியாய தீர்ப்பு என்ன வந்தது? பெட்டியிலிருந்து வெளிப்பட்டது. ஆனால் அதே பெட்டி அதே மாதிரி ஒரு பெலிஸ்தியனுடைய வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த வீடு என்ன பண்ணுதுப்பா? ஆசி. இது ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். ஒன்று, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன கொண்டு வந்ததுன்னா சாபத்தை கொண்டு வந்தது. என்ன கொண்டு வந்தது? சாபத்தை கொண்டு வந்தது. ஆனால் கிருபை, இயேசு நமக்கு என்ன கொண்டு வந்தார்னா சாபத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொண்டு வந்து இன்னைக்கு யார் வேணாலும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட தைரியமாக வரலாம். கிருபாசன தண்டையில் தைரியமாக வரலாம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு சும்மா தொட்டதுக்கே கர்த்தர் அடிச்சாரு. ஆனா இன்னைக்கு யார் வேணாலும் தைரியமா வரலாம். எப்படி தைரியமா வரலாம்? துணிகரமா இல்லை. தைரியம்ன்றது வேற, துணிகரங்கிறது வேற. என்ன தைரியத்தில் வரலாம்? எனக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது, எனக்காக இயேசு பிரதான ஆசாரியர் அடிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு என்ன உண்டாயிருக்குது? எனக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே நான் கிருபாசனத்தண்டையில சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. எந்த பெட்டி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ இன்னைக்கு அதே பெட்டி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது, ரத்தத்தினால வரும் பொழுது, அது உங்க வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் என்ன கொண்டு வருகிறது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? இயேசுனுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிட்டது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிட்டது. இப்ப யாரெல்லாம் ஆண்டவர் அந்த ஜனத்தை இப்ப எப்படி பார்க்கிறார்? அந்த கிருபாசனத்தண்டை வருகிற ஒவ்வொருவரையும் எப்படி பார்க்கிறார்னா இயேசுவை பார்ப்பது போலவே பார்க்கிறார். அதுதான் உங்களுக்கும் எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நம்ம எப்போ வேணாலும் ஆராதனை செய்யலாம், சேவை செய்யலாம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆரோன் மட்டும்தான்
அந்த பெட்டிக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும்? ஆரோன் குடும்பத்தார் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, அத்தனை பேரும் அந்த பெட்டிக்கு என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். காரணம் ஒன்னே ஒன்று, இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஊசாவுக்கு பழைய ஏற்பாட்டில் நியாய தீர்ப்பு. ஆனால் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்த பெட்டி அவனை என்ன செய்து? ஆசீர்வதிக்கிறது. ஆமென். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் இயேசு நம்மை நீக்கி விடுதலையாக்கி நீங்களாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சாபமும் இனி நமக்கு இல்லை. நியாயப்பிரமாணத்தின் எந்த சாபமும் இனி நம்ம மேலே வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அந்த சாபத்தை எல்லாம் இயேசு என்ன பண்ணிட்டாரு? முறியடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகையால் இப்போ நம்ம கிருபாசனத்தண்டைக்கு எப்படி வரணும்னா, பயபக்தியோடும் வரணும், தைரியத்தோடு வரணும். ஹல்லேலூயா. ஆமென். துணிவா இல்லை. எப்படி வரோம்? கிருபையினால வரோம். அன்னைக்கு துணிவா வந்தாங்க, இன்னைக்கு நம்ம எப்படி வரோம்? கிருபையினால வரோம். எப்படி கிருபையினால எப்படி வர்றது? ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, அந்த ரத்தத்தின் வல்லமைக்காக உமக்கு நன்றி, இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வரோம். அந்த கிருபை நம்மளை என்ன செய்யுது? இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமே. இப்போ 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ தாவீது என்ன பண்றாரு? தாவீது ராஜா அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ எப்படி கொண்டு வரப்படுகிறது? மகிழ்ச்சியோடு, சந்தோஷம். அதுக்கு முன்னாடி அந்த பெட்டி நிமித்தம் தாவீதுக்கு என்ன வந்துச்சு? பயம். பழைய ஏற்பாட்டில் பயம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தியும் பலமும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? அன்பின் ஆவி, பலத்தின் ஆவி, தெளிந்த புத்தி. பயம் இல்லை நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம தைரியமா கிருபாசனத்தை இன்னைக்கு என்ன செய்யலாம்? வரலாம். அவர் எப்போ வேணாலும் ஆராதிக்கலாம். அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். ஆண்டவர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியம். அவர் அப்பான்னு கூப்பிடலாம். அன்னைக்கு கூப்பிட முடியாது. பெட்டியை தொட்டாலே செத்தான் ஒருத்தன். அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன், அவ்வளோ நீதி உள்ள தேவன், அவ்வளோ வைராக்கியம் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினியா இருந்த தேவன் இயேசுவினுடைய மரணத்தினாலே, ரத்தத்தினாலே இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியம். இதுதான் கிருபை. இதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அல்லேலூயா. அதனால் இந்த கிருபை நம்மளை என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த கிருபாசன தண்டைக்கு ஆசாரியன் மட்டுமே போக வேண்டிய ஒரு இடத்துக்கு, ஆமென், அல்லது நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்மளையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றி விட்டது. இது நம்மளுடைய தகுதி அல்ல, இது பேர் தான் கிருபை. இதை யார் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டா? இயேசு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அதனால தான் கிருபாசன தண்டைக்கு வரும்போது நம்ம எப்படி வரோம்? அப்பா பிதாவேன்னு தைரியமாக வரோம். என்ன தைரியத்தில் வரும்? நம்ம நீதிமானுங்கிற தைரியத்தில் அல்லங்க. எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார், எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய சார்பாக, என் சார்பாக ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ரத்தம் இன்னைக்கு எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் இன்னைக்கு என் வீட்டை என்ன செய்து? ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுத்தலாம். அப்படி எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக விலையா ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்குங்க. உங்களையும் என்னையும் வாழ வைப்ப, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க, உங்களையும் என்னையும் கிருபாசன தண்டைக்கு வந்து அவரை எப்போ வேணாலும் தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வீடும்